திருத்துவ கடவுளின் சமாதானம் நம்மை ஆட்கொள்வதாக. இறை மக்கள் யாவருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவேண்டல் செய்வோம். எங்கள் கண்மலை மீட்பெருமாகிய கர்த்தாவே, ஆண்டவரே, அடியவனுடைய சுயமல்ல உம்முடைய சித்தம் வெளிப்படட்டும். இதை கூடி கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருடைய இதயத்தின் சிந்தனைகளும் நினைவாற்றலும் உம்முடைய சமூகத்தில் பிரியமாக இருப்பதாக. ஆமென். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் இறை வாக்குகள், எதிர்காலத்தை பற்றின தீர்க்க தரிசனங்கள் மற்றும் வரலாற்று அறிக்கைகளால் தொகுக்கப்பட்டிருக்கிற ஒரு தீர்க்க தரிசன நூல். இதன் பொதுவான நோக்கம் மீட்பை பற்றினது. யூதாவின் அரசர்கள் உசியா, யோதோம், ஆகாஸ் மற்றும் எசேக்கியா வாழ்ந்த காலங்களிலே ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி வாழ்ந்தார். கிறிஸ்துவுக்கு முன் 740 முதல் 686 இந்த ஆண்டு வாக்கிலே கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் அவர் இறைவாக்கினராக இருந்திருக்கிறார். எரேமியா, எசேக்கியேல், தானியேல் போன்ற தீர்க்கதரிசிகளுக்கு முன்னதாக 100 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஏசாயா வாழ்ந்திருக்கிறார். உருவ வழிபாடு, ஏழை எளியவர்களை ஒடுக்குதல், தங்களுடைய சுயநலனுக்காக கடவுளின் சட்டங்களை மீறி நடத்தல். ஆமோஸ் தீர்க்கதரிசி எதிர்த்தது போலவே ஏசாயா தீர்க்கதரிசியும் எதிர்க்கிறார். ஆமோஸும் ஏசாயாவும் சமகாலத்திய தீர்க்கதரிசிகள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். லிப் சர்வீஸ் வர்ஷிப் leads to self-serving social ethics. உதட்டளவிலான வழிபாடு சுயநலனுக்காக எல்லாரையும் பணி செய்ய வைக்கின்ற ஒரு சமூக அறத்தை மீறுகின்ற ஒரு செயலாக காணப்படுகிறது. சமீபத்தில் என்னுடைய மாணவர் தொலைபேசியில் அழைத்து பேசும்போது சொன்னார், எனக்கு டிரான்ஸ்ஃபர் போட போகிறாங்கண்ணே, நான் இங்கே 6 மாதங்கள் தான் ஆகிறது, ஏன் என்னாச்சு கேட்டப்ப சொன்னார், இந்த தேசத்திற்காக நான் ஜெபிக்கிறது இல்லையா, அப்புறம் உபவாசம் இருக்கிறது இல்லையா, இந்த மாதிரியான காரணங்களால் பணிமாற்றம் செய்கிறாங்க, முதல்ல நீ அந்த காங்கிரிகேஷனை விட்டு போயிடு அப்படின்னு சொன்னேன். நிகழ்காலங்களிலே இறை மக்கள் ஏசாயாவின் நாட்களில் இருந்தது போலவே உதட்டளவிலான ஒரு வழிபாடு, ஒரு மாய்மலமான ஒரு வாழ்க்கை, இவங்க குடும்பத்தில் இவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசுறது கிடையாது, தேசத்தினுடைய பிரச்சனைக்காக சபையில் ஜெபம் பண்ணுறது. ஏசாயா அங்கே என்ன செய்தார்? preaching the truth to a sinful people. மீறுதல்களில் இருக்கின்ற மக்கள் மத்தியில் கடவுள் எதிர்பார்க்கிற உண்மையை போதிக்கிறார், வலியுறுத்துகிறார், கடவுளின் வார்த்தையாக பேசுகிறார். ஏசாயா 65:17 நாம் வாசிக்கிறோம். புதிய வானம், புதிய பூமி. இந்த வசனத்தை எப்படி புரிந்து கொள்வது? கடவுள் தம் மக்களை தம் மக்களாக இருக்கும்படியாக அழைக்கிறார். ஆனால் அவர்களோ கடவுளின் மக்களாய் இல்லாமல் போகிறார்கள். அப்படி கடவுளுக்கு பிரியமானபடி இல்லாத போகிற பொழுது கடவுள் அவர்களை அகற்றும்படியாக, அந்த படைப்பு முழுவதையும் அழித்து விடும்படியான நினைவுக்கு போகிறார். அந்த பார்வையில் தான் புதிய வானம், புதிய பூமி புரிந்து கொள்ளப்பட வேண்டும். கடவுளுடைய சத்தம் கேட்பது போல அமர்ந்து கொண்டு காதை மூடிக்கொண்டிருக்கிற மக்கள் இவர்கள். கடவுளுக்கு தாழ்மையோடு பணி செய்வது போல ஒரு காட்சியை காண்பித்துக் கொண்டு ஏழை எளிய மக்களை சுரண்டி கொண்டிருப்பது, பலிபிடங்களின் மேல் மிக சிறப்பான காணிக்கைகள் எல்லாம் கொண்டு வந்து படைப்பது, அவைகள் அர்த்தமற்றவைகள் என்று கடவுள் கூறுகிறார். எருசலேம் ஆலயத்துக்குள்ள ரொம்ப நல்ல மாதிரி நுழைவதும்
ஒரு பக்தி போலித்தனமாக நடித்து கொண்டு இருக்கின்ற இந்த மக்களை பார்த்து, நாடு முழுவதும் நீ செய்கின்ற மீறுதலான செயல்களை எல்லாம் விட்டு வா, கடவுள் திருந்துவதற்கு வாய்ப்பளிக்கிறார். கடவுளால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் திருந்துவார்கள், தன்னிடம் அவர்கள் திரும்புவார்கள் என்கிற நம்பிக்கையின் வார்த்தைகளாக ஏசாயாவினுடைய தீர்க்க தரிசனம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஏன் ஏசாயா தீர்க்கதரிசி சிறப்பான ஒரு புத்தகம் பழைய ஏற்பாட்டில்? இயேசு கிறிஸ்துவை பற்றின தீர்க்க தரிசன காட்சிகள் வேறு எந்த பழைய ஏற்பாட்டு புத்தகங்களும் இவ்வளவு சிறப்பாக எடுத்துரைக்கப்படவில்லை. மிக நேர்த்தியாக அதனை நமக்கு காண்பித்திருக்கிறார். So, Isaiah alone provides us the most comprehensive prophetic pictures of Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகையும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையும் ஒரு சேர ஏசாயா தீர்க்க தரிசனங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனங்களாக கன்னியின் வயிற்றிலே பிறப்பார், நற்செய்தி பணியாளராய் எங்கும் அவர் சுற்றுவார், தியாக பலியாக தன்னுடைய வாழ்க்கையை அவர் அர்ப்பணிப்பார், மக்களினங்களிலிருந்து எழுந்து மனிதராய் பாடுபட்டு மீட்பு பணியை நிறைவேற்றுவார். ஏசியா என்கிற அந்த வார்த்தைக்கே என்ன பொருள் என்றால் மீட்பு என்று பொருள். காட் இஸ் மை சால்வேஷன் 12:2 வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் நாம் 65 முறை ஏசாயா தீர்க்க தரிசன நூல் கோடிட்டு காண்பிக்கப்படுவதை நாம் பார்க்கலாம். ஏசாயா என்கிற பெயர் மாத்திரமே 20 முறை புதிய ஏற்பாட்டிலே வருவதை நாம் கவனிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி அரச குடும்பத்திலிருந்து எழுந்ததாக நாம் அறிகின்றோம். அவர் தம்முடைய மகன்களுக்கு அடையாள பெயர்களை வைக்கிறார். அரசர்களுக்கு கடவுளுடைய வார்த்தையை சொல்வதற்காகவே அந்த பெயர்களை அவர் வைக்கிறார் என்றும் வாசிக்கிறோம். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல முதல் மகனுக்கு அவர் பெயர் வைக்கிறார். அப்பொழுது கர்த்தர் ஏசாயாவை நோக்கி, நீயும் உன் மகன் சேயார் யாசுபுமாக ஆகாசுக்கு எதிர்கொண்டு போய் என்பதாக வாசிக்கிறோம். அந்த பெயருக்கான பொருள் சேயார் யாசுபு என்பதற்கு சிதறிப்போனவர்கள் திரும்ப வருவார்கள், சிதறிப்போன தம் மக்கள் திரும்ப ஒன்று சேர்வார்கள் என்பதன் அடையாளம். இரண்டாம் மகனுக்கு பெயர் வைக்கிறார் ஏசாயா. 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, மகேர் சாலால் ஆஷ்பாஷ் என்னும் பெயரை அவனுக்கு இடு. இந்த பாலகன் அப்பா அம்மா என்று கூப்பிட அறியும் முன்னே என்ன நடக்க போகுது அப்படின்றத, அந்த குழந்தை அப்பா அம்மான்னு கூப்பிடுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நடக்க போகுது என்கிற செய்தியை அந்த அரசனுக்கு போய் சொல் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 66 புத்தகங்கள் உண்டு. அதில் 2 பிரிவுகளாக நாம் பிரித்து படிக்கலாம். முதல் 39 அதிகாரங்கள் 40ஆம் அதிகாரம் துவங்கி 66ஆம் அதிகாரம் முடிய. எளிமையாக புரிஞ்சுக்கணும்னா திருமறையிலே மொத்தம் 66 புத்தகங்கள், பழைய ஏற்பாட்டுக்கு 39 புத்தகங்கள், புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்கள், இணைத்தோம்னா 66 புத்தகங்கள், 66 அதிகாரங்கள் ஏசாயாவில் இருக்கிறது பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியினை மெசியாவை பற்றினதான தீர்க்கர் என்பதாகவே அவரை நாம் பொதுவில் புரிந்து கொள்கிறோம். மெசியானிக் ப்ராஃபிட் என்று. இதில் மேசியாவை பற்றினதான 3 உருவகங்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அரசர் உருவகம் 1 முதல் 37 அதிகாரங்களில் நாம் காண்கிறோம். பாடுபடுகிற பணியாளர் உருவகம் 38 முதல் 55 வரை அதிகாரங்கள் வரையிலும் நாம் காண்கிறோம்.
அபிஷேகம் பெற்ற வெற்றியாளரை பற்றினதான பதிவுகள் 56 முதல் 66 அதிகாரங்கள்லாம் பார்க்கிறோம். கிங், சஃபரிங் சர்வன்ட், அனாயிண்டட் கான்குவரர், இந்த 3 உருவகங்களிலும் மேசியாவை பற்றினதான காட்சி நமக்கு இந்த தரிசன நூலிலே வழங்கப்பட்டிருக்கிறது. வேதாகம ஆசிரியர்கள் இதனை தனி ஒருவராக எழுதியிருக்க முடியாது. வெவ்வேறு ஆசிரியர்களால் இது எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஏசியா இதனுடைய முதன்மை ஆசிரியராக இருந்திருக்க வேண்டும். காரணம், இந்த தீர்க்க தரிசனம் 100 ஆண்டுகள் எழுதப்பட்டது என்பதாக பார்க்கிறோம். ஏசாயா 50 ஆண்டுகள் தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்கிறதாக நாம் வரலாற்றிலே அறிகின்றோம். எனவே இதனை வேதாகம ஆசிரியர்கள் 3 பிரிவுகளாக பிரிக்கிறார்கள் இந்த புத்தகத்தை. புரோட்டோ ஐசாயா, டியூட்ரோ ஐசாயா அண்ட் ட்ரிட்டோ ஐசாயா. முந்தைய ஏசாயா, 2ஆம் ஏசாயா, 3ஆம் ஏசாயா என்பதாக பிரித்து பார்க்கிறோம். இதில் 45ஆம் அதிகாரத்தில் வருகின்ற இஸ்ரவேல் அல்லாத ஒருவர் நாம் கடவுளின் மேசியாவாக நாம் காண்கின்றோம். அங்கே சைரஸ், கோரேஸ் மன்னரை பற்றிய பதிவு இருக்கிறது. கோரேஸ் பிறப்பதற்கு முன்னதாகவே, பெர்சியா நாடு ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக வருவதற்கு முன்னதாக, ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டதாக நாம் அறிகின்றோம். கடவுளின் வார்த்தை. ஏசாயா தீர்க்கதரிசியை நாம் பழைய ஏற்பாட்டின் பவுலடிகளார் என்றும் வேதாகம ஆசிரியர்கள் அழைப்பதுண்டு. உலக இலக்கியங்களிலே நாம் அறிவோம் என்றால் மிகச்சிறப்பான இலக்கிய நூலாகவும் நாம் இதை பார்க்கிறோம். ஏசியாவில் கவிதை நடையில் உரையாடல் வழியாகவும் இது எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இதனை தீர்க்கதரிசிகளின் ஷேக்ஸ்பியர் என்பதாகவும் அழைக்கப்படுகிறார். ஷேக்ஸ்பியர் ஆஃப் த ப்ராஃபிட்ஸ். யூத சமயத்தில் தல்மூதிய மரபுகளில் நம் ஏசியா பாடுபட்டு கொலை செய்யப்பட்டு அவர் மரணம் அடைந்தார். கடவுளின் பணியாளராக அவர் கொலை செய்யப்பட்டார் என்பதாக நாம் அறிகின்றோம். இதனை எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் வருகின்ற விசுவாச திருமறை மனிதர்களை பற்றின பதிவில் ஏசாயாவும் அங்கே காண்கிறோம். பாடுபட்டு மரணம் அடைந்தார் கடவுளுடைய செய்தியை சொல்வதனாலே. காரணம், ஏசியா இங்கே பல பகுதிகளுக்கு அவர் கடவுளின் வார்த்தைகளை உரைப்பவராக இருந்தார். ஆரக்லர் என்று சொல்கிறோம். கடவுளுடைய வார்த்தை பாபிலோனுக்கு, அசீரியாவிற்கு, பெலிஸ்தியாவிற்கு, மோவாப், தமஸ்கு, எத்தியோப்பியா, எகிப்து, ஏதோம், அரேபியா, எருசலேம், அதாவது யூதா, தீரு போன்ற நாடுகளுக்கு, பட்டணங்களுக்கு எதிரான கடவுளுடைய வார்த்தையை ஏசாயா சுமந்து சென்றார் என்பதாக கவனிக்கிறோம். ஒரு சில வசனங்கள் வழியாக ஏசாயா தீர்க்கதரிசன நூலில் இருந்த ஒரு சில கற்றலை நாம் பெற்றுக்கொள்ளலாம். 12:3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ரட்சிப்பின் ஊற்று. 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மண்ணிலே தங்கி இருக்கிறவர்களே விழித்து கெம்பீரியுங்கள், மரித்தோரே பூமியிலிருந்து புறப்படுங்கள் என்கிற செய்தியை நாம் பார்ப்போம். உயிர்த்தெழுதல் காட்சியை இங்கே நாம் காண்கிறோம். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தயால குணமுள்ளவர் தயாளமானவைகளை யோசிக்கிறார், தயாளமானவற்றிலே நிலைத்தும் இருக்கிறார். 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இதில் நிறைய இயற்கை சார்ந்த உருவகங்கள் நமக்கு நிறைய இதில் ஏசாயாவில் நாம் காணலாம். நீர்வளம் பொருந்திய இடங்களிலே விதை விதையுங்கள், அப்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல அவர்கள் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்கிற வசனத்தை 40ஆம் அதிகாரம் 31 வாசிக்கிறோம். 46ஆம் அதிகாரம்
3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தாயின் வயிற்றிலே தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் என்பதாக. கடவுள் நம்மளை தாயின் வயிற்றிலேயே ஏந்தினார் என்கிற செய்தியை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம்? நாம் கருவிலே உற்பத்தி ஆகிற பொழுதே நம்மை சுமங்கிற கடவுளாக இருக்கிறார், தாங்குகின்ற கடவுளாக இருக்கிறார். அடுத்த வசனம் வாசிக்கிறோம். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்பதாக. இப்படியெல்லாம் செய்த எனக்கு நிகராக எவற்றையெல்லாம் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? யாருக்கு என்னை சமமாக்குகிறீர்கள்? யாருக்கு நான் ஒப்பிடப்படுகிறேன்? நிகழ்காலங்களில் கூட நாம் பார்த்தோம். ஒரு சில ஊழியக்காரங்களை எடுத்து வச்சுட்டு நம்ம கடவுளுக்கு நிகராக நாம் அவர்களை பாவித்துக் கொண்டிருக்கிறோம். அவங்க போடுற மாதிரி ட்ரெஸ் போடணும், அவங்களுடைய கேலண்டர் தான் வீட்டில் தூங்கணும், தினந்தோறும் அவங்கள பார்க்கணும். இதெல்லாம் அந்த அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனம் 46:12 நாம் வாசிக்கிறோம். முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு நீங்கள் தூரமாகிறீர்கள், எனக்கு செவி கொடுங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார். 48ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிற வசனம் இங்கே நான் பார்க்கிறோம். 49:16 உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். 50ஆம் வசனம் 6 நான் வாசிக்கிறோம். அவமானத்திற்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. மெசியாவினுடைய வார்த்தைகளையும் வாசிக்க கேட்கிறோம். 54:7 வாசிக்கிறோம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். படைப்பாளர் கடவுள், மீட்கின்ற கடவுள், நம்மை தூய்மைப்படுத்துகின்ற தூயாவியின் கடவுள். திருத்துவத்தை நாம் ஏசியாவிலே நாம் அறிகிறோம், உணர்கிறோம். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு, எல்லாருக்குமானது என்னுடைய வீடு என்பது. 61ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள் தான் மெசியாவினுடைய மைய வாழ்வின் வசனமாக நாம் பார்க்கிறோம். நாசரேத் ஒரு அறிக்கை என்று சொல்கிறோம், நாசரேத் மேனிஃபெஸ்டோ. அதையும் நாம் ஏசாயாவில் தான் காண்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் நாம் 7 ஈர்ப்புகளை நாம் வாழ்க்கை பாடமாக கற்றுக்கொள்ளலாம். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, பவுலடிகளார், யோவான் ஸ்நானகன், துவக்க கால திருச்சபை தந்தையர்கள், இவர்களால் மிகவும் விரும்பப்பட்டு ஈர்க்கப்பட்டு படிக்கப்பட்ட புத்தகமாக ஏசாயாவை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் ஜெப ஆலயத்தில் ஏசாயா சூழலிலிருந்து எடுத்து வாசித்ததை நாம் நற்செய்தி நூல்களில் கேட்கிறோம். இதன் நம்மை ஈர்க்கின்ற வகையில், நாம் கற்றுக்கொள்ளும் வகையில் 7 பாடங்களை இதிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். முதலாவது கற்றல் இதில் நாம் பார்க்கிறோம். சிம்பிள் ரியாலிட்டி, எளிய உண்மை ஒன்று இருக்கிறது. கடவுள் நம் மீறுதல்களை அகற்ற விரும்புகிறார். எந்த நிபந்தனையுமே இல்லாமல் முழுவதுமாய் மிக அழகான உண்மை திருமறையில் கடவுளின் நேர்த்தியான கிருபை இது. இந்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் எப்பொழுது கிடைக்கும் என்றால், இந்த பரலோக பிதாவிடம் கீழ்ப்படுகிற பொழுது. இந்த செய்தியினை 1ஆம் அதிகாரம் 18-20 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பாவங்கள் சிவேரில் இருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், கடவுளின் மிகச்சிறந்த வாக்கு வழங்கப்பட்டிருக்கிறது.
God's greatest promise. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறப்பதற்கு முன்னதாக சில 100 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஏசாயா அதை தரிசனமாக நமக்கு பதிவு செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பணிகள், நிலைவாழ்வை அவர் நாம் பெற்றுத்தருவதற்காக அவர் எடுத்துக்கொண்ட மீட்பின் பயணம் முழுவதும் ஏசாயாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களில் நாம் அதை வாசிக்கிறோம். மூன்றாவதாக மேசியாவினுடைய செய்தி முன்னறிவிக்கப்படுகிறது. மேசியா என்ன சொல்ல இருக்கிறார், அவைகள் 11ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே நமக்கு முன்னறிவிக்கப்படுவதை பார்க்கிறோம். நான்காவதான ஒரு ஈர்ப்பை நாம் பெறுகிறோம். God gives strength for service. பணி செய்வதற்கான ஆற்றலை கடவுள் தருகிறார். நாம் கடவுள் விரும்புகின்ற பணியை செய்கிற பொழுது கடவுள் தம் இருப்பு நிலையை வழங்குகிறார், உடன் ஆற்றலையும் தருகிறார். Peace, presence and power. அனுதினமும் கடவுள் காண்பிக்கும் திசைகளில் நம்மால் நிச்சயமாக பணி செய்ய முடியும். ஐந்தாவதாக நாம் பார்க்கிறோம், நம் வாழ்வில் கடவுளின் கரம். God's hand in our lives. கடவுளுடைய இயல்புகளையும் குணாதிசயங்களையும் நாம் விரும்பி கடைபிடிக்கும் பொழுது கடவுளின் கரம் நம்மோடு இருக்கிறது. நம்மளுடைய எல்லா சுய நினைவுகளும் தவறான தேர்ந்தெடுப்புகளும் இருக்கிற பொழுது கடவுளுடைய கரம் நமக்கு விரோதமாக இருக்கிறது என்பதையும் ஏசாயாவில் நாம் வாசிக்கிறோம். 43ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். ஆறாவதாக நாம் இயேசுவால் மீட்கப்படுகிறோம். We are redeemed by Jesus Christ. 53ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களை நாம் இதை வாசிக்கிறோம். இயேசுவை பற்று கொள்கின்ற, விசுவாசம் கொள்கிற அனைவரும் மீட்கப்படுகிறார்கள். 7வது ஈர்ப்பை நாம் பெறுகிறோம். இதில் அந்த மீறுதல்களை நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னா கடவுள் அவற்றை மறைபொருளாளராக இருந்து கண்டுணர்கிறார், நம்மை தண்டிக்கிறார். காரணம், God is beyond our comprehension. நம்முடைய நினைவுகளுக்கெல்லாம் முதுகத்திலிருந்து நம்மை கவனிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கின்ற ஒரு கடவுள். 55ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களை விலை வாசிக்கிறோம். ஓ தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். இறையருள் நம்மோடு இருப்பதாக. ஆமென்.